Hello students, exercise 4.4 question number 14 practical geometry. Draw the two tangent from a point which is 10 centimeter away from the center of a circle of radius 5 centimeter. Okay, also measure the length of the tangents. Okay, ஒரு சர்க்கிள் ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 சென்டிமீட்டர். ஆஃப்டர் தட் அந்த சென்டர்லேருந்து ஒரு சென்டிமீட்டர் எவ்வளோனா 10 சென்டிமீட்டர் லென்த் அவே ஃப்ரம் த சென்டர்லேருந்து 10 சென்டிமீட்டர் லைன் ட்ரா பண்ணணும். அந்த லைனுடைய எண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து 2 டேஞ்சன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதான் கேட்டிருக்காங்க ஆக்சுவலியா. சரி, ஃபர்ஸ்ட் ரஃப் டயக்ராம். எப்படி ரஃப் டயக்ராம்னா how many centimeter radius circle? 5 centimeter radius circle. ஒரு சர்க்கிள் ஃபர்ஸ்ட் டிரா பண்ணியாச்சு. எத்தனை சென்டிமீட்டர்? how many centimeter? 5 centimeter radius circle. ஒரு சர்க்கிள் டிரா பண்ணியாச்சு. சென்டர் radius 5 centimeter. ஓகே, சரி. away from the center how many centimeter? 10 centimeter. இந்த end of points வந்து சர்க்கிளுக்கு 2 tangent டிரா பண்ணுவாங்க. தட்ஸ் ஆல். இது ரேடியஸ் இங்க டிட்டோ போட்டு இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணு. இது ரஃப் டயக்ராம். இங்க சே வாட் 5 சென்டிமீட்டர். இங்க ரைட் பண்ணிக்கலாம் 5 சென்டிமீட்டர். ஓகே, this tangent in the center point O, this is P net ஒரு approximate ஒரு letters நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் actually. Tangent T, this is a T dash. Okay, this is rough diagram. சரி, fair diagramல first how many centimeter radius circle? 5 centimeter radiusல ஒரு circle draw பண்ணனும். அப்ப சென்டர் வச்சு என்ன பண்ணனும்? ஒரு 5 சென்டிமீட்டர் ஒரு சர்க்கிள் டிரா பண்றோம். ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிச்சு இல்லையா? சர்க்கிள் how many centimeter? center is O. okay, 5 centimeter. இங்க இருந்து how many centimeter away from the center? 10 centimeter. சென்டர்ல இருந்து எவ்வளவு சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு லைன் டிரா பண்ணனும்? 10 centimeter டிஸ்டன்ஸ்ல ஒரு லைன் டிரா பண்ணனும். this is 10 centimeter. this point is a P net actually. okay, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண அப்படி சொன்னா இந்த லைனுக்கு பைசெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். பைசெக்டர்னா என்ன அப்படி சொன்னா ஒரு லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனை ஆஃபா ஸ்ப்ளிட் பண்றது. ஒரு லைன் இப்படி இருக்குன்னா இந்த லைனை பாதியா கட் பண்ணக்கூடிய லைன் இருக்கு இல்லையா, இதான் என்னது? this is பைசெக்டர். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படி சொன்னா இந்த ஓன்ற பாயிண்ட்ல இந்த லைனுக்கு பைசெக்டர்னா ஏதோ ஒரு எண்டு பாயிண்ட்ஸ்ல இருந்து என்ன பண்ணனும்? மோர் தென் ஆஃப் ஒரு காம்பஸ் எடுத்துட்டு அதுல மோர் தென் ஆஃப் மெஷர் பண்ணணும். மோர் தென் ஆஃப்னா பாதிக்கு மேல, பாதியோட கம்மியா வரக்கூடாது. பாதிக்கு மேல எவ்வளவு இருக்கலாம்? ஃபுல்லா கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்ப இங்க இருந்து என்ன பண்ணணும்? பாதிக்கு மேல ஒரு காம்பஸ் இங்க வச்சு என்ன பண்ணணும்? பாதிக்கு மேல ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அந்த மெஷர்மெண்ட்டை மேல ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு டிரா பண்ணணும். இப்போ என்ன பண்ணேன்? இந்த பாயிண்ட் வச்சு காம்பஸ் யூஸ் பண்ணி மோர் தென் ஆஃப் எடுத்துட்டு மேல ஒரு ஆர்க்கா டிரா பண்ணணும், கீழே ஆர்க் கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் சேம் ஆப்போசிட் பாயிண்ட்ல இங்க வச்சு மறுபடியும் என்ன பண்ணனும்? அதோட ஆர்க் இங்க கட் பண்றேன். இப்படி கட் பண்ணியாச்சு. கட் பண்ண பிறகு இந்த ரெண்டு ஆர்க்கோட லெந்த் இருக்குல்லையா, அது ரெண்டு என்ன பண்ணனும்? ஜாயின் பண்ணனும். இப்படி ஜாயின் பண்ணியாச்சு. அப்படி ஜாயின் பண்ண சொல்ல இந்த லைனுக்கு ஆஃபா ஸ்ப்ளிட் ஆயிருக்கும். இது கரெக்டா ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. ஏன்னா சர்க்கிள் 5 சென்டிமீட்டர், டோட்டலா 10. இது பாதியில கரெக்டா இருக்கு. ஏன்னா சர்க்கிள் எட்ஜஸ்ல இருக்கு. எல்லா சம்மும் அப்படி இருக்கும் கண்டிஷன் கிடையாது. சம்டைம்ஸ் சர்க்கிளோட இன்சைட்ல கூட பைசெக்டர் வரலாம், இல்ல சர்க்கிளுக்கு அவுட் சைடுல கூட சம்டைம் பைசெக்டர் வரலாம். அந்த சம்க்கு ஏத்த மாதிரி பாத்துக்கங்க. ஓகே, பைசெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சு. இப்போ என்ன பண்ணனும்னா இந்த லைன் இருக்குல்ல, அந்த லைனும் இந்த பைசெக்டரும் மீட் ஆகுது இல்லையா ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்ல காம்பஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஒன்னு ஓவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்க, இல்ல பிக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒன்னு இதுக்கு அட்ஜஸ்ட் காம்பஸ் வச்சு என்ன பண்ணுங்க? அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணி இங்க வச்சு பார்த்தாலும் சேமா இருக்கணும். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட் வச்சு பார்த்தா இருக்கணும் சேமா இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? அந்த காம்பஸ் இங்க வச்சுட்டு சர்க்கிள் டிரா பண்ணணும். இப்படி ஒரு சர்க்கிள் நான் டிரா பண்றேன். இப்படி ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிட்டா இப்படி ஒரு சர்க்கிள் டிரா பண்ணியாச்சு ஆக்சுவலா. ஓகே, அந்த பாயிண்ட் P ல இருந்து என்ன பண்ணணும்? 2 டேஞ்சன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சர்க்கிள் டிரா பண்ணியாச்சா? இந்த பாயிண்ட் P ல இருந்து 2 டேஞ்சன்ட், இந்த ரெண்டு சர்க்கிள் மீட் ஆகுற எந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணணும்? 2 டேஞ்சன்ட் டிரா பண்ணணும். அப்ப நான் 2 டேஞ்சன்ட் இங்க டிரா பண்றேன். ஜஸ்ட் டச் பண்ணனும், இன்டர்செக்ட் ஆக கூடாது. சேம் கான்செப்ட்ல இங்க 2 டேஞ்சன்ட் டிரா பண்றேன். ஜஸ்ட் டச் தான் பண்ணனும், இன்டர்செக்ட் ஆக கூடாது. அது டச் ஆகாமலே இருக்க கூடாது, இன்சைட்லயே வர கூடாது. ஆக்சுவலா டச் ஆகாம இப்படி இருக்க கூடாது, இப்படி இருக்க கூடாது. ஆக்சுவலா டச் ஆகாம இருக்க கூடாது. அதே மாதிரி என்ன பண்ணனும்? இப்படி இன்சைட்லயே வர கூடாது. ஓகே, ரெண்டு கான்செப்ட் நான் வச்சு கரெக்ட்டா அந்த ரெண்டு பாயிண்ட் மீட் ஆக ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆக அந்த பாயிண்ட் வராம பாத்துக்கங்க. தட்ஸ் ஆல். ஸ்கேல் வச்சு ஜஸ்ட் லைன் டிரா பண்ண போறீங்க அவ்வளவுதான். சோ ஓகே, டேஞ்சன்ட் டிரா பண்ணியாச்சு.
இப்போ என்ன நெக்ஸ்ட் கேட்டிருக்காங்கன்னா லென்த் ஆஃப் த டேஞ்சன் அப்படி கேட்டு மெஷர் பண்ண லென்த் இருக்கு இல்லையா இதை ஸ்கேல் வச்சு என்ன பண்ணணும் மெஷர் பண்ணிக்கலாம் கால்குலேஷன் யூஸ் பண்ணலாம் சரி ஓகே அனதர் ஒன் என்ன பண்ணணும் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த எண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இது டேஞ்சன்ட் டி டேஷ் எடுத்துக்கிறேன் இந்த பாயிண்ட் இது டீன்னு எடுத்துக்கிறேன் இதை எடுத்துக்கிறேன் டி டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு டிட்டோவில் என்ன பண்ணணும் ரேடியஸ் டிட்டோவில் போடுங்க ஸ்கேல் வச்சு போடணும் மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட் வச்சு என்ன பண்ணணும் ஸ்கேல் வச்சு டிட்டோவில் ட்ரா பண்ணணும் அதே சேம் இந்த பாயிண்ட்டுக்கும் ஸ்கேல் வச்சு டிட்டோவில் ட்ரா பண்ணியாச்சு இந்த இடத்துல என்ன டிகிரி இருக்கும் 9 டிகிரி இருக்கணும் இந்த இடத்துல என்ன இருக்கணும் 9 டிகிரி சிம்பிள் மென்ஷன் பண்ணுங்க இப்போ லென்த் மெஷர் பண்ணிக்கலாம் ஸ்கேல் வச்சு இந்த இடத்துல மெஷர் பண்ணிக்கலாம் இதுக்கு ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்மால் கால்குலேஷன் இருக்கு வாட் கால்குலேஷன்னா பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணணும் ஞாபகம் இருக்கா length of tangent find out பண்ணனும் length of tangent equal to what அத find out பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு right angle triangle யூஸ் பண்ணுவோம் இல்லையா இப்படி யூஸ் பண்ண சொல்ல this is 90 degree this is hypotenuse side இங்க θ வரதா இது opposite side இது adjacent side சொல்லுங்க இல்லையா highest side தான் இல்லையா இந்த டேர்ம் வேணும்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனும் எங்க 90 இருக்கு இருக்கு எனக்கு இது வேணும் एक्चुअली ஆப்போசிட்ல எனக்கு தெரியும் அப்ப இது வேணும் இல்லையா அப்ப இந்த டேர்ம் இந்த இருக்கு இது வேணும்னா அப்ப இதுல இருந்து இத சப்ட்ராக்ட் பண்ணனும் அதே கான்செப்ட் एक्चुअली அப்ப இந்த ஃபுல் டேர்ம் இருக்கு ஹைபோடெனஸ் சைடு வந்து இந்த சைடு இருக்கு இல்லையா OT is what 5 cm radius is 5 cm this is 5 cm இத மைனஸ் பண்ணனும் சப்ட்ராக்ட் பண்ணு what formula இது டைரக்ட்டா கூட ஞாபகம் வச்சுக்கலாம் PT equal to square root of OP square minus OT square. So OP value what? Square root of OP means what? 10 centimeter. 10 square minus OT value 5 square. 10 square what? 100 minus 5 square what? 25. Square root of what? 100 minus 25 75. Root எடுத்த ஆன்சர் என்ன கிடைக்கும்னா ஒரு அப்ராக்ஸிமேட்டா சொல்லி பார்க்கலாம் 6 6 are 36 7 7 are 49 8 8 are 64 9 9 are 81 அப்ப 9 point something கிடையாது 7 point 8 is 8 point something 8 point என்ன கிடைக்கும்னா 6 6 ன்னு கிடைக்கும் एक्चुअली 6 6 அப்படி போயிடும் एक्चुअली நீங்க ஸ்கொயர் ரூட் எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படினா 75 க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் 8 8 are 64 after 64 வெச்சன பேலன்ஸ் என்ன ரிமைனிங் பாருங்க 64 பேலன்ஸ் 11 கிடைக்கும் after பாயிண்ட் வச்சு இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும் 00 ஆட் பண்ணிக்கலாம் இந்த 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த டீம் 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு 2 8s are 16 போட்டு இந்த 00 ஆயிடும் how many times of இந்த மினிமம் நம்பர் 1 யூஸ் பண்ணி 161 how many times இருக்கு பார்த்தா 6 times மேல இருக்கும் again 6 6 போய் இருக்கும் இத டிவைட் பண்ணி பாத்துங்க ஓகே அப்ப இத எப்படி ரைட் பண்ணலாம் சொன்னா 8.6 ன்னு ரைட் பண்ணலாம் இல்ல 7 cm ரைட் பண்ணலாம் அப்ப length of tangent இந்த இடத்துல ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணா ஆன்சர் இஸ் 8.7 cm that's all this is length of tangent okay some question ல மெஷர் பண்ண சொல்லலாம் இல்ல some question ல வெரிஃபை பண்ண சொன்னா நீங்க இந்த கால்குலேஷன் யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணி காட்டணும் ஓகே thank you